மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு கூட அரசியலுக்கு. பரோட்டாக்கு சால்னா இல்லை. எங்களுக்கு முதல்ல அறிவே இல்லை. வி ஆர் த இன்டெலெக்சுவல் இடியட்ஸ். நாங்களாம் வந்து படித்த முட்டாளுங்க. நாங்கள் வந்து எங்கள் கண்ணுக்கு தெரிகிற அநியாயம், அக்கிரமம் எதையுமே கேள்வி கேட்கவே மாட்டோம். கேள்வி கேட்போம் எப்போ அப்படின்னா, ஒன்றுமே நடக்காதப்ப, பிரச்சனையே இல்லாதப்ப, இந்த ஊர் நியாயமாக நல்லபடியாக நேர்மையான ஒரு அரசால் நடத்தப்பட்டு இருக்கும்போது அப்போ உள்ளே புகுந்து தோற்று போயிட்ட காண்டில் அப்படியே போட்ட மாதிரியே சாச்சிட்டிங்க. எல்லாம் சினிமா மோகம். எங்கள் தலைவர் சொன்னார், சோஷியல் மீடியாவில் வீடியோ போடுன்னு சொன்னார் அப்படின்ற ஒரு ப்ரெஷரில் வந்து பைத்தியகாரத்தனமாக பித்துக்குளித்தனமாக எதனா உளறிட்டு இருப்போம். வி ஆர் த இன்டெலெக்சுவல் இடியட்ஸ். ஸோ எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்கும் இந்த மாதிரிலாம் பண்ணுறதுலையே. முக்கியமான காரணங்கள் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு அக்கௌண்ட்டில் வந்து விழக்கூடிய அமௌண்ட்டு, அதை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா எங்களுடைய அறியாமை, இயலாமை. பிகாஸ் நாங்கள் இன்டெலெக்சுவல் இடியட்ஸ். எங்களுக்கு படித்த ஒரு மேதாவித்தனத்தில் முட்டாத்தனமாக பேசிகிட்டு இருப்போம். நாங்கள் இதுக்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்றத நான் மறுபடியும் சொல்கிறேன். எங்களுக்கு உள்ளுக்குள்ளேயே என்ன தோணுதுன்னா, இந்த திராவிட கட்சிகள் தான் தமிழ்நாடை வந்து காப்பாற்றிச்சு. அவங்கெல்லாம் இல்லைன்னா நாங்கள் எதுவுமே இல்லை. திமுக இல்லைன்னா வந்து இப்படி ஒரு தமிழ்நாடை நீங்கள் பார்க்கவே முடியாது. அரசு பள்ளியில் படித்து கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் அந்த அனுபவத்தெல்லாம் வாங்கிக்கிட்டு கடைசி வரைக்கும் அந்த அரசை பற்றியே தப்பாக பேசுகிறவங்களுக்கும் வேலை பார்க்கறது தான்டா திமுக. அப்படின்ற மாதிரி அப்படின்னு ஒரு உருட்டு வேற உருட்டுவோம் நாங்கள். ஆனால் நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த நாட்டில் நடக்கிற கொலை கொள்ளை, அப்புறம் வந்து என்னென்ன சமூக முறைகேடுகள்லாம் நடக்குதோ அது எதையுமே வந்து கேள்வியே கேட்க மாட்டோம். திமுக ஆட்சியில் இருக்கும்போது எங்களெல்லாம் பார்த்தா எங்களுக்கே ரொம்ப பெருமையாக இருக்கும் சம்டைம்ஸ். இப்போ இதில் மிக முக்கியமான ஒரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பரோட்டாக்கு சால்னா இல்லைன்னு ஆரம்பித்தேன் பார்த்தீங்களா, அங்கே தான் மேட்ரே இருக்குது. இப்போ வந்து ஒரு அமைச்சர் ஒருத்தர் வந்து ஒரு இடத்துல உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காரு. அப்போ வந்து அவங்கக்கிட்ட வந்து ஒரு சிறுமி ஒருத்தங்க வந்து மனம் நெகிழ பேசி அழுகுறாங்க. அந்த வீடியோ வருது. அவங்க எடுத்து அதை வந்து சோஷியல் மீடியாலலாம் ஷேர் பண்ணுறாங்க. அப்போ நாங்கள் அதை என்ன பார்ப்போம் அப்படின்னா, என்னடா அந்த ஒரு குழந்தை வந்து ஒரு அமைச்சர்கிட்ட இந்த மாதிரி எப்படா கடைசியாக வந்து பார்த்து பேசினா நம்ம திராவிட ஆட்சிகளில் பார்த்துருப்போம். நாங்கள் அவ்வளோலாம் யோசிக்கவே மாட்டோம். அங்கே பாடுறா சாப்பிட்டுக்கிற அமைச்சரோட இலையில பரோட்டா தான் இருக்குது, சால்னாவே இல்லை அப்படின்னு யோசிப்போம் நாங்கள். ஏன்னா நாங்கள் இன்டெலெக்சுவல் இடியட்ஸ். நாங்கள் வந்து படித்த முட்டாளுங்க. எங்களுக்கு வந்து அறிவே இருக்காது. இது ஒரு பண்ணுவோம். இன்னொன்று என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அவர் கனிம வளத்துறையில் என்னென்ன மாதிரிலாம் சாதனைகள் பண்ணியிருக்காரு, அதாவது கிட்டத்தட்ட இந்த ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம்லேயே இத்தனை குவாரியோடைய லைசன்ஸை வந்துட்டு கேன்சல் பண்ணியிருக்காரு. அதை பற்றி பேசவே மாட்டோம். ஏன்னா எங்களுக்கு அதுக்கு சம்மந்தம் கிடையாது. இன்னும் முக்கியமான விஷயம் நல்லா போய் பார்த்தோம் அப்படின்னா வந்து மதுரையிலலாம் வந்து மக்கள் வந்து வெடி வெடித்து கொண்டாடி இருக்கிறாங்க. 11 கல்குவாரிகள் வந்துட்டு மூடப்பட்ட காரணத்தினால. ஏன்னா வந்து அவங்க வந்து அநியாயமாக தேவையில்லாமல் எவ்வளவு கனிம வளத்தை எடுக்கணுமோ அந்த லிமிட்டை மீறி வந்துட்டு சுரண்டும் காரணத்தினால இந்த மக்கள் வந்து வெடி வெடிச்சிருக்காங்க. அதெல்லாம் எங்கள் கண்ணுக்கே தெரியாது. அதை பற்றிலாம் நாங்கள் பேசவே மாட்டோம். ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சியில் வந்து எது கனிம வள கொள்ளையா அப்படின்னா என்ன அப்படின்னு நாங்கள் கேட்போம். ஏன்னா நாங்களாம் எங்களை பார்த்தா எங்களுக்கே ரொம்ப பெருமையாக இருக்கும். ஸோ இப்போ இதில் முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, அறநிலைத்துறை அமைச்சர் அவர்கள் வந்து திரு ரமேஷ் அவர்கள் இளம் வயதில் போட்டு அசத்துறாரு. என்னை பொறுத்த வரைக்கும் அவருக்கு அதிரடி அமைச்சர், அட்டாக் அமைச்சர் அப்படின்லாம் வந்து பேர் வச்சிடலாம்னு நினைக்கிறேன். ஸோ இந்த அதிரடி அமைச்சராக இருக்கக்கூடிய திரு ரமேஷ் அவர்கள் என்ன பண்ணியிருக்காரு, மாஸ்கை மாட்டிக்கிட்டு இந்த கோயிலுக்குள்ளே போயிட்டு சைலண்ட்டாக கூட ஒரு அசிஸ்டன்ட் ஒருத்தரை மட்டும் கூட்டிகிட்டு போயிட்டு அவர் மூலமாக வந்துட்டு எங்கள் இந்த மாதிரி நாங்கள் சாமி பார்க்கணும்னு நினைக்கிறோன்னா அதுக்கு தான் எப்படி பார்க்குறது என்ன ஏதுன்னு கேட்டோடனே அங்கே இருக்கிற ஒரு ஆளுங்க வந்துட்டு 4000 ரூபா அமௌண்ட்டை அவங்ககிட்ட இந்த ஆட்டையை போட்டு அப்புறமா திருச்செந்தூர் முருகன் கோயிலில் ஒரு தரிசனம் வாங்கி கொடுத்துக்கிறாங்க. ஸோ அப்புறமா வந்துட்டு மாஸ்க்லாம் கழட்டிட்டு, தம்பி இந்த 4000 வாங்கினவன் அவனை கூப்பிடு, நான் அந்த அமைச்சர் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்மேக்கப் போட்டாங்க. ஸோ அவங்ககிட்ட வந்து ஒரு லெட்டரை வாங்கியிருக்காரு. அந்த லெட்டர் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா மன்னிப்பு கடிதம்னு சொல்லி நாங்கள் வந்து கிளப்பி விட்டோம். இங்கே பாடுறா இவங்க ஆக்ஷன் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு மன்னிப்பு கடிதம் வாங்கி அனுப்பியிருக்கிறாங்க. இதுதான் இவங்களுடைய மாற்றமா? எங்களுக்கு கொடுக்கப்பட்ட டாஸ்க் என்ன அப்படின்னா வந்து இந்த மாற்றம்ன்றது ரொம்ப கீவேர்டுமா, நீங்கள் யூஸ் பண்ணுற ஒவ்வொரு ட்வீட்லேயுமே அந்த வேர்டு கன்ஃபார்மாக இருந்துடணுமா, அதை மறந்துடாதீங்கம்மா அப்படின்னு சொல்லி எங்களுக்கு டாஸ்க் கொடுத்தாங்க. அதனால் நாங்கள் வந்துட்டு இன்டெலெக்சுவல் இடியட்ஸ் பண்ணிகிட்டே இருப்போம். அதை இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, அவர் வந்து அதில் அப்படி சொல்லவே இல்லை.
அதாவது இது மன்னிப்பு கடிதம்னே அவர் சொல்லலை, அது என்ன அப்படின்னா விளக்க கடிதம். மன்னிப்பு கடிதம் வாங்கிட்டு மன்னிச்சு விட்டோம்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட விளக்க கடிதம் கேட்டு விளக்கம் வாங்கிருக்கோம். எப்படி வந்து நீங்க அனுமதிச்சீங்க, எப்படி எதுக்காக பணம் வாங்கிட்டு உள்ள அனுப்பிச்சீங்கன்னு சொல்லிட்டு விளக்க கடிதம் தான் அவங்க கிட்ட வாங்கிருக்கோம். அது மன்னிப்பு கடிதம். அதாவது ஒருத்தர் மேலே ஒரு ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் மேலே இப்படி பற்றி ஒரு குற்றம் சுமத்தப்பட்டிருக்குது, அது என்ன பதில் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால் அவர் விளக்க கடிதம் கொடுப்பார். இது வந்து ஒரு துறை ரீதியான அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கிறதுக்கு முன்னாடி பண்ணக்கூடிய ஒரு ஃபார்மாலிட்டி. அதை ஃபாலோ பண்ணி நாங்கள் அவர்கிட்ட இருந்து ஒரு லெட்டரை வாங்கி வச்சுக்கிட்டு அந்த லெட்டருக்கு அப்புறமா நடவடிக்கை எடுக்க போகிறது உறுதி தான், அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது, இன்வெஸ்டிகேஷன் நடக்கும் அப்படின்னு வச்சா இதில் இவங்க என்ன சொல்கிறாங்க, லெட்டரை வாங்கிட்டு விட்டுட்டாங்க. ஒன்றும் தெரியாது மண்ணு. ஸோ இப்போ இந்த அதிகாரிகள்லாம் இவ்வளோ வேலை பார்த்துட்டு இருக்கிற நேரத்தில் அவங்க அதிகாரிகளை வேலை பார்க்க வைக்கிறதுக்கு அமைச்சர்கள் இப்படி வந்து ராப்பகலாக வந்து க்ரியேட்டிவாலாம் திங்கிங்கை பண்ணி ஒரு நம்மளுடைய அமைச்சரவையிலே இப்படி நடக்குது. இந்து அறநிலைத்துறையிலுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு கோவிலில் இந்து அறநிலைத்துறையுடைய மிக முக்கியமான தமிழ்நாடு திருச்செந்தூர் முருகன் கோயிலில் இப்படி நடக்குதுன்னு துறை ரீதியாக அமைச்சருக்கு மேலே இந்த அதிகாரத்துக்கு மேலே வந்து ஒரு குற்றச்சாட்டு மக்கள் வச்சிட மாட்டாங்களா? ஐயோ நம்மளே நம்ம துறையில் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையை சுட்டி காட்டுறோம்லாம் யோசிக்காமல் இந்த குறைகளெல்லாம் தீர்க்கறது தான் நான் வந்திருக்கிறேன். பேசிக்கலி இந்த அமைச்சராக உள்ளே வந்த நாங்கள் எல்லாருமே எதுக்கு வந்திருக்கிறோம், இந்த துறையை வந்து பாதுகாக்கிறதுக்கும் இந்த துறை ரீதியாக எந்த ஒரு கெட்ட பேரும் வந்துடக்கூடாதுங்க, துறையில் இருக்கிற கெட்ட பேரெல்லாம் வெளியே சொல்கிறது தாண்டா இந்த அமைச்சரே வந்திருக்கிறோம் அப்படின்னு ஒரு புது ரீதியான அமைச்சர் வருவாங்க. ஆனால் அவங்க யாரையும் நாங்கள் அப்ரிஷியேட்டே பண்ண மாட்டோம். என்னடா அது முட்டாபேமாக பேசிகிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பேசுவோம். ஏன்னா நாங்களாம் இன்டெலெக்சுவல் இடியட்ஸ். இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இவர் இந்த ரமேஷ் அவர்கள் வந்து இதுக்கு முன்னாடி நடத்தின ஒரு நடவடிக்கையில் ஒருத்தர்கிட்ட கேட்குறாரு, இது என்னது இதில் வந்து மேனுஃபேக்சரிங் டேட் ஒன்று போட்டிருக்குது, இந்த மேனுஃபேக்சரிங் டேட்டு தான் நிஜமாக இதோட மேனுஃபேக்சரிங் டேட்டுன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறாருனால அதுக்கு ஒரு ட்ரோல். இப்போ எதுக்காக அதில் கேட்குறாருன்னு நாங்கள் யோசிக்கவே மாட்டோம். நிஜமாகவே இப்போ இங்கே வாங்கி விற்கிறீங்களே, இதில் ஒருத்தங்க மேனுஃபேக்சரிங் டேட் ஒன்று ஒட்டி விற்கிறாங்க, நீங்கள் நம்பி விற்றுறீங்களே, உங்களுக்கு நிஜமாக தெரியுமா இது வந்து இந்த மேனுஃபேக்சரிங் டேட்டில் தான் உண்மையாக மேனுஃபேக்சர் பண்ணப்பட்டிருக்குன்னு தெரிஞ்சு தான் விற்கிறீங்களா, இல்லை நம்பிக்கையின் அடிப்படையில் வாங்கி விற்கிறீங்களா அப்படிங்கிறத ஒரு அமைச்சர் கேள்வி கேட்குறாரு. இதில் இருக்கக்கூடிய டீப் திங்கிங்கை நம்ம யோசிக்கணும், ஒரு டீட்டெயிலிங்கை நம்ம யோசிக்கணும். அதெல்லாம் யோசிக்க மாட்டோம், ஏன்னா நாங்கள் தான் படித்த முட்டாளுங்க. ஸோ இப்படிலாம் நாங்கள் பல வேலைகளை பண்ணிகிட்டு இருக்கிற நேரத்தில் மிக முக்கியமான ஒரு தருணத்தில் தான் வந்து ஐயோ இந்த வாரத்தின் 2ஆம் கட்டம் வந்துருச்சே, வாரம் மண்டே ஆனால் ஒன்று சாட்டர்டே ஆனால் ஒரு ட்வீட் போடுவோமே, இன்னைக்கு ஃப்ரைடே நெருங்கிருச்சு, கம் ஆன் லெட்ஸ் கோ அப்படின்னு சொல்லிட்டு எங்களுடைய கட்சியில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான பொறுப்பில் இருக்கக்கூடிய எங்களுடைய நடிகர் வந்துட்டு ஒரு இதை போடுவாப்பில். என்ன போடுவார், வழக்கம் போல் அதே டெம்ப்ளேட் தான், அதில் எந்த ஒரு மாற்றம் இல்லை, டெம்ப்ளேட் இறக்கிற வேண்டியதான். நீங்கள் வந்துட்டு டைம் எடுத்து பொறுமையாக எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு வந்து ஆட்சி நடத்துகிற வரைக்கும் இங்கே சட்டம் ஒழுங்கு பாதுகாக்கிறதுக்கு யார் இருப்பா, அது வரைக்கும் நான் இங்கே டைம் கிடையாது, சீக்கிரம் எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு வர வழியை பாருங்க, நல்லா வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு ட்வீட்டை போட்டு கிளம்பி போயிட்டே இருப்போம். எங்கள் வேலை அவ்வளோதான். அது சட்ட ஒழுங்கை பற்றி நாங்களாம் பேசலாமா, எங்களுக்கெல்லாம் கொஞ்சமாக தகுதின்னு ஒன்று இருக்குதா அப்படிங்கிறது ஒன்று. இன்னொன்று, கற்றுக்கிட்டு வர வரைக்கும் இங்கே எதுவும் வெயிட் பண்ணாது அப்படின்னு சொன்னோம்னா நாங்கள் முதல்ல கற்றுக்கிட்டு தான் வந்தோமான்ற கேள்வி எங்களை பார்த்து நாங்கள் கேட்கவே மாட்டோம். நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. ஏன்னா நாங்களாம் படிச்ச முட்டாள். இப்போ எங்களுடைய குட்டி தலைவரே பார்த்தீங்க அப்படின்னா எப்படி வந்தார், இதுக்கு முன்னாடி வந்து அவருடைய இன்டர்வியூவில் அவரே சொல்லியிருக்கிறார், இந்த மாதிரி வந்து 7ஆம் அறிவுன்னு ஒரு படம், அதில் வந்து ஒரு டயலாக் இருக்கு, இடஒதுக்கீடை கிரிட்டிசைஸ் பண்ணியே இருக்கு. ஸ்ருதிஹாசன் அவங்க பேசுகிற டயலாக். சூர்யா சாரும் அந்த சீனில் கிடையாது. நான் படத்தை பார்த்துட்டு அவரு எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னார், பஸ் அந்த படத்தில் ஒரு சீன் வருது, அந்த இடஒதுக்கீடை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணி ஒன்று வருது, அது வேணாம். நான் வந்து இல்லை பஸ் விட்டுருங்க, அதுன்னு ஒரு சின்ன டயலாக் தானே, விட்டுருங்க. ஸோ அப்போ என்னோட அரசியல் புரிதல் என்ன, எனக்கு இல்லாமல் தானே இருந்திருக்கு. ஆனால் அதுக்கப்புறம் டைம் ஆக நம்ம இயக்கத்தை பற்றி படிக்கிறது, நம்ம தலைவர்கள் பற்றி படிக்கிறது, நம்ம கட்சி ஏன் துவக்கப்பட்டது, அதுக்கப்புறம் எனக்கு லேட்டராக அது எனக்கு புரியுது. நான் வந்து அதோடைய அண்டர்ஸ்டாண்டிங்கை நான் புரிஞ்சுட்டு இருந்தேன். இப்போ தான் எனக்கு அரசியல் புரிதலே வருது அப்படின்னு சொல்கிறவர் வேகமாக எம்எல்ஏ ஆகி அதுக்கப்புறம் அங்கேருந்து வந்து மினிஸ்டர் ஆகி டெபுட்டி சிஎம் ஆகி வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்கிறவங்க மத்தியில் நாம் பேசிட்டு இருக்கிறோம் டைம் கிடையாது அப்படின்னு சொல்லி இருக்குங்க. உங்களுக்குலாம் டைம் நிறைய இருக்குது, என்ன பண்ணுறது அப்படின்னு பேச மாட்டோம், ஏன்னா எங்கள் வாயை தடுத்துரும், ஏன்னா நாங்களாம் படித்த முட்டாள். ஸோ இந்த படித்த முட்டாளுங்களாக நாங்கள் இதெல்லாம் வந்து ஏன் இவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு பெண்கள் வளர்கிறதுமே பிடிக்காது, பெண்கள் வளர்ச்சி வீட்டிலையும் பிடிக்காது, நாட்டிலையும் பிடிக்காது. அதனால் நாங்கள் என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா, ஒரு விமன் மினிஸ்டர் ஒருத்தங்க சூட்டடப்பாக வந்தாங்க அப்படின்னா அது என்னடா அது காமெடியாக இருக்குது, இங்கே படுறா ட்ரெஸ்ஸை படுறா கலரை படுறா, ஓ மினிஸ்டராண்டா சூட்டில் வராங்களாண்டா, அவங்க சிஎம் மாதிரி அவங்களும் ட்ரை பண்ணுறாங்களாண்டான்னு கலாய்ச்சி தள்ளிடுவோம். ஸோ பேசிக்கலி அப்படி நாங்கள் கலாய்ச்சதுக்கப்புறமா என்ன நடக்கும்னு எங்களுடைய ஆசைங்கிறத நான் சிம்பிளாக சொல்லிடுவேன். அந்த அமைச்சர் அவர்கள் வந்து இனிமேல் நம்ம அரசியலுக்கே வரக்கூடாதுன்னு யோசிக்கணும். இவங்களை பார்த்து பல பெண்கள் வந்து அரசியல் ஆசையோடு அந்த கட்சியிலேயே கீழெல்லாம் இருந்தாங்கன்னா அடுத்து எங்கேயாவது மேலே வரலாம் அப்படின்னு அவங்கள என்னடா நாளைக்கு நம்ம அமைச்சராக நமக்கு இதுதான் நிலைமை போலன்னு அந்த லேடிஸுங்களாம் அடித்து தேர்ச்சி ஓடிடணும். வாயை முன்னேந்து போட
எதா அசியமா பேசிட்டு போறேன். இந்த மாதிரி பெண்கள் எந்த ஒரு துறையிலையுமே எதையுமே பண்ணக்கூடாது. அப்படி பண்ணணும்னு நினைச்சாங்கனாலே அவங்களை இந்த மாதிரிலாம் நாங்கள் கலாய்ச்சி அவங்களுக்கு ஒரு பயத்தை கிரியேட் பண்ணி எப்படி நீங்கள் அப்படியே பின்னாடி போய் பழசா எப்படி இருந்தீங்க அப்படி போயிடணும் நீங்கன்னு ஒரு இதை கிரியேட் பண்ணுவோம். ஏன்னா நாங்களாம் கொள்கை ரீதியாக நாங்கள் வந்து கால் மார்க்ஸை படித்த லெனினை படித்த போடா அப்படின்னு எங்களை யாராவது திட்டினா கூட வந்து எங்களுக்கு சொரணையே இருக்காது. சூடு சொரணை வெக்கம் மானம் எதுவுமே கிடையாது. நாங்கள் வந்து ஒரு கட்சிக்கு முட்டு கொடுப்போம். இந்த நாடு வளர்கிறதுக்கு, இந்த மக்களுடைய வாழ்வு மேம்படுறதுக்கு, இந்த பொதுநலனோட ஏதாவது ஒருத்தன் வேணாவது செஞ்சான்னா அதை பாராட்டாமல் இருக்கிறதுக்கு எங்களால் என்ன வேலையெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் சீரும் சிறப்பும் செம்மையமாக பண்ணுவோம். பிகாஸ் வி ஆர் ஆல் இன்டெலெக்சுவல் இடியட்ஸ். இதை நீங்கள் மறந்துடக்கூடாது. இன்றைக்கி என்ன சொல்லிது அரசாங்கம், ப்ரைவேட் ஸ்கூல்லாம் வந்துட்டு இனிமேல் அவங்களுடைய கட்டணம் என்னங்கிறத வெளியே எழுதி போடணும் அப்படின்னு சொல்லி இது அரசாங்கம் சொல்லுது. வர ஜூன் மாதம் ஸ்கூல் ஆரம்பிக்கிறீங்களே, எல்லா ப்ரைவேட் ஸ்கூலும் அவங்களுடைய ஸ்கூல் வெளியே இதுதான் என்னுடைய ஸ்கூல் ஃபீஸுங்கிறது எழுதி ஒட்டுங்க, இதுதான் ரூல்ஸ் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் சொல்லணும். இதெல்லாம் இதுக்கு முன்னாடி எங்கள் வாழ்க்கையில் யாராவது நீங்கள் நினச்சி பார்த்துருப்பீங்களா? உங்களுக்கு இப்படிலாம் முதல்ல ஒரு நடக்கும், அதை ஒரு அரசாங்கம் சொல்லும்னாவது உங்களுக்குலாம் வந்துட்டு மைண்டுக்குள்ளே கொஞ்சமாவது தாட் வந்துருக்காரு. அப்படிப்பட்ட அரசு இருந்தாலுமே அந்த அரசு நாங்கள் அப்படின்லாம் வந்து முட்டா பாயலுக மாதிரி பேசிக்கிட்டு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தனியார் தொலைக்காட்சி நிறுவனம் அவங்களுடைய அந்த ஒரு தொலைக்காட்சி ஒளிபரப்பு அப்படின்றது ஏதோ ஒரு சில மாவட்டங்களில் ஒரு மணி நேரம் வந்துட்டு அந்த லிஸ்டிங்கில் கொஞ்சம் அப்படி நம்பர் பின்னாடி தள்ளி போயிருக்குது. நான் மீண்டும் சொல்கிறேன், ஒளிபரப்பெல்லாம் அப்படி எதுவுமே கட் ஆகலை. ஊடக நண்பர்கள் நானே ஊடகத்திலிருந்து வந்தவன் தான். உடனடியாக என்ன அப்படின்னா வந்துட்டு நேரடியாக அமைச்சர் தான் இருக்கிறார், ராஜ்மோகன் வாடா பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சரை நேராக போய் சந்திக்கிறது. எங்கள் ரிப்போர்ட்டர் அனுப்பி அந்த ரிப்போர்ட்டர் கையில் மைக்கை கொடுத்து வாய்க்கு வந்தபடி கேள்வியை கேட்கறதுக்கு வேடிக்கை பார்த்துட்டு இருப்போம். ஏன் அப்படின்னா அந்த அமைச்சர் பதிலுக்கு வர கேள்வி கேட்கிறார். படம் இப்படி அரசாங்கத்தினுடைய இயலாமைன்னு 5 நாட்கள் போன ஆட்சியில் சொன்னப்ப நீங்க சொல்லியிருக்க மாட்டீங்க. எல்லாரோடையும் ஃப்ரெண்ட்லியா கொண்டு போன, டெமோக்ராட்டிக்கா கொண்டு போனது தான் நம்முடைய எண்ணமும் சிந்தனையும் கூட. அது பின்னாடி போனது உடனடியாக முன்னாடி கொண்டு வரப்பட்டுருச்சு. அதுக்கு நீங்க அரசாங்கத்தினுடைய இயலாமை, இருட்டடிப்பு, வெள்ளை அடிப்பு அப்படிலாம் சொல்லுவது குற்றச்சாட்டு வந்துட்டு இவரை வண்டியில ஏத்த ரூம்ல கூட்டு போறேன், வாங்க புதிய தலைமுறையை பார்க்கலாம். சரி, என்கிட்ட இவ்வளவு கேள்வி கேட்குறீங்களே, நீங்க 5 நாள் உங்களுடைய இதை வந்து ஒளிபரப்பு ஆகாம இருந்துச்சுங்கிறத நீங்களே இப்ப சொன்னீங்க. அந்த 5 நாளில் ஒரு நாள் இந்த மாதிரி ஒரு அமைச்சர்கிட்ட போயிட்டு அந்த துறை ரீதியாக போயிட்டு உங்களால் போய் நின்று கேள்வி கேட்க முடிஞ்சுதா போன ஆட்சியிலனா? இது 1 மணி நேரம் ஏதோ தெரியாமல் வந்து டெக்னிக்கல் கிளிச்சில் நடந்திருக்குது. எங்ககிட்ட வந்து இவ்வளோ வாய் பேசுகிறீங்களே அப்படிங்கிறத மனசுக்குள்ளே நினச்ச அவர் ரொம்ப நாகரிகமாக அதை கேள்வி கேட்டார். அதுக்கப்புறம் அவர்கிட்ட பதில் கிடையாது. இது மாதிரி நடக்கும். ஆனால் இதையுமா நாங்கள் பார்த்துட்டு என்ன பெரிய மாற்றம், இதெல்லாம் ஒரு மாற்றமா, அதெல்லாம் ஒன்றுமே நடக்கலை தெரியுமா, ஒரே சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்குதுன்னு சொல்லிட்டு பைத்தியகாரத்தனமாக லூசுத்தனமாக வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிக்கிட்டு. தமிழ்நாடு டிபார்ட்மெண்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அண்ட் பப்ளிக் ரிலேஷன்ஸ், இந்த டிபார்ட்மெண்ட்டில் முதல் முறையாக வேலை வாய்ப்புக்கு ஒரு ஓப்பனிங் போடுறாங்க. அதை நியூஸ் சேனல் எடுத்து போடுது. முதல் முறையாக டிஐபிஆரில் வேலை வாய்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு. லிங்க்டின்ல போஸ்ட் எங்கெல்லாம் வரும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து ஒரு ப்ரைவேட் கம்பெனிக்கெலாம் வரும். இப்போ டிஐபிஆரில் வேலை இருக்குதுங்கிறதான் வராது. டிஐபிஆர் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய மக்களுக்கும் இந்த தொலைக்காட்சி நிறுவனங்களுக்கும் இதுக்குலாம் நடுவில் இருக்கக்கூடிய இந்த பிஆர் பார்க்குறது, பப்ளிக் ரிலேஷன்ஸ் பார்க்குறதுக்காக இருக்கக்கூடியது. அந்த டிஐபிஆரில் வேலை வாய்ப்பு ஃபோட்டோகிராஃபர்ஸ்க்கு வந்துட்டு 50க்கும் மேற்பட்ட ஓப்பனிங்ஸ் கிரியேட் ஆகிருக்குதாமா. அதை எடுத்து போட்டிருக்குறாங்க. இதெல்லாம் முன்னாடி யார் கொடுக்கப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வயனுக்கு வேலை ஒன்று கட்டி வைங்கவா அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர் வந்துட்டு அமைச்சருக்கு வேண்டப்பட்டவங்க கிட்ட கொடுத்து எம்எல்ஏ, கவுன்சிலர் இவங்க ரேஞ்சுக்குள்ளே இந்த கட்சிக்கு தேவைப்பட்டவங்களுக்குலாம் பயங்கரான்னு சொன்னி ஏதோ ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டு இருக்கான்னு சொன்னேன், வா கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி எடுத்து போட்டு இப்படியே தான் பாதி இடங்கள் வந்து நிரப்பப்படுறது இங்கே. ஆனாலுமே அந்த 50ல் 50 நிரப்பப்படாது. 10லேருந்து 15 பேர் நிரப்பிட்டு மிச்ச இடத்தெல்லாம் விட்டுறது. ஆனால் இந்த தடவை பார்த்தீங்கன்னா இந்த 5-10 பேர் வச்சுட்டு மோனோபோலி பண்ணுற கதையெல்லாம் கிடையாது. 50க்கும் மேற்பட்ட ஓப்பனிங்ஸ் இருக்குது. வாங்க ஃபோட்டோகிராஃபர்ஸ் வந்து வேலை பாருங்கள் கவர்மெண்ட்டுக்குன்னு சொல்லிட்டு கான்ட்ராக்ட் பேசிஸில் இவங்களை உள்ளெடுக்கிறதுக்கான வேலைகளை பண்ணுறாங்க. ஸோ இப்படிப்பட்ட முன்னெடுப்புகள்லாம் நடந்தாலுமே இதெல்லாம் எங்கள் கண்ணே படாது. ஏன்னா உங்களுக்கே தெரியும் நாங்கள் யார் அப்படின்றது. இப்போதான் உன்னை சரியா புரிஞ்சுக்கிட்டேன். நீ தப்பானவன் இல்ல, நீ தப்பானவன் தான். இதை வந்து ரொம்ப பெருமையாக நினைக்கிறோம். நீங்களும் இந்த மாதிரி வந்து மாறி 2031 உங்களுடைய ஓட்டுக்களை தவறாக போட்ட நீங்களாம் கூட வந்துட்டு மாறி இந்த பக்கம் உள்ளே வந்து நாங்கள் கால் மார்க்ஸை படித்தோம், லெனினை படித்தோன்னு எங்களை ஒரு பெரும் இதாக நினச்சிக்கிட்டு வாழ்கிறதுக்கு கூட வந்து நீங்கள் ஒத்துழைக்கணும்னு நினச்சி வேண்டி விரும்பிக்கிறேன்.